ம் நம்ம ரசம் வைக்க போகிறோம். எண்ணெயை ஊற்றிருக்கோம், கடுகு வந்து போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம். இது மிளகா, இது மஞ்சத்தூள், இது பெருங்காயத்தூள், இது மிளகு ஜீரகம் பொடி நுணுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நல்லா வந்து ஒரு வதக்கு வேணும். எண்ணெயில் நல்லா வதக்கணும். அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கினீங்கன்னா அந்த ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து. இப்போ மிளகாலாம் இதாக போட்டுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகா இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு வதக்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்குறோம். இதெல்லாம் ஒரு நல்லா வதக்கணும். நல்லா ஒரு வதக்குனதுக்கப்புறம் இது பாருங்கள், நல்லா வதங்கி பாருங்கள். நல்லா ஒரு வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நசுக்கி கையால் நசுக்கி தக்காளி பச்சை வாழை வந்து போகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கணும். அப்போ தான் அந்த ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா வதக்கிட்டுங்க. நல்லா வதக்குனீங்கன்னா அந்த டேஸ்ட் கொடுக்கும் அந்த ரசம். இது வதக்கணும். ஏன்னா நல்லா வதங்கி பாருங்க. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை புளியை கரைச்சி இந்த புளியிலே உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை வந்து இங்கே ஊற்ற போகணும். நல்லா வதக்கிங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிறோம். நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொதித்து இறக்கி வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரசம் வந்து பூண்டு, மிளகு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுனால நம்ம ஜுரம் அப்படி இருக்கும்போதெல்லாம் இது வந்து நல்லா கேட்கும். இந்த மாதிரி ரசம் வச்சு ஜுரத்துக்கு அப்போ இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா அதனால் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.